ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே மே தின வாழ்த்துக்கள். உழைப்பின்றி உயர்வில்லை எதுவுமே இல்ல. நோ பெயின் நோ கெயின். உழைக்கும் அனைத்து மக்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டு பட்ஜெட்டையும் வெளியே சாப்பிட்ற செலவையும் ரொம்பவே பாதிக்க போகிற முக்கியமான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் மே 1 இன்னைக்கு மத்திய அரசு ஒரு அதிரடியான புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறி இருக்கு. எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். திடீர்னு ஏன் சிலிண்டர் தட்டுப்பாடு, விலை உயர்வு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதுக்கு காரணம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். உலக அளவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். பிப்ரவரி 28 ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே பார்த்தீங்கன்னா போர் போயிட்டுருக்கு. இதனால ஹார்மஸ் ஜலசக்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வர சரக்கு கப்பல்கள், குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பலுடைய போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு தேவையான பெரும்பாலான எல்பிஜி கேஸு வளைகுடா நாடுகளிலிருந்து தான் வருது. இப்போ கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த தட்டுப்பாட்டால் என்னாச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளையை ஸ்டாப் பண்ணாங்க. இதனால் நிறைய உணவகத்துலேயோ டீ கடையிலையும் மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் ஏற்றிட்டாங்க. இப்போ மே 1 இன்னைக்கு 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஒரேடியாக ₹1000 வரைக்கும் உயர்த்திட்டாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ₹993 வரைக்கும் உயர்த்திட்டாங்க. கடந்த மார்ச், ஏப்ரல் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா விலை ஏறி இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் சிலிண்டரோட விலை ₹3239 ஏற்றிட்டாங்க. கமர்ஷியல் கேஸ் விலை ஏறதுனால கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு விலை தாறுமாறாக ஏறப்போகுது. ஏற்கனவே தாறுமாறாக ஏற்றிட்டாங்க. இப்போ இன்னமும் ஏற்ற போகிறாங்க. ஆனால் ஒரே நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் செய்யலை. இது வழக்கம் போல் ₹928.50 சேல் பண்ணுறாங்க. ஆனால் விலை ஏறினாலும் தட்டுப்பாடு காரணமாக வீடுகளுக்கு கேஸ் வரத்து ரொம்பவே லேட் ஆகுது. இப்போதைக்கு நீங்கள் கேஸ் புக் பண்ணால் நகரப்புறங்களில் 25 நாட்களும், கிராமப்புறங்களில் 45 நாட்கள் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டிய நிலை தான் இப்போதைக்கும் இருக்குது. இந்த தட்டுப்பாடு நேரத்தில் சிலிண்டர்களை பதுக்கி வச்சு கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்கிறத தடுக்க மத்திய அரசு மே 1 முதல் ஒரு புதிய கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா 100% அமல்படுத்த போகிறாங்க. அதுதான் டிஏசி, டெலிவரி அத்தென்டிகேஷன் கோடு முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே பயன்பாட்டு தான் இருக்குது. ஆனால் இந்தியா முழுக்க இது கொண்டு வரலை. இப்போது இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் நீங்கள் கேஸ் புக் பண்ணதுமே உங்களுடைய ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு 4 நம்பர் கொண்ட ஒரு ஓடிபி வரும். அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அந்த கோடு கொடுத்தா தான் கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி செய்வாங்க. இந்த கோடை என்டர் பண்ணதும் கம்பெனி சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் டெலிவரி ஆனதும் அப்டேட் ஆயிரும். இதனால் கேஸ் திருடு போகிறது கம்ப்ளீட்டாக தடுக்கப்படும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் வச்சுருக்க எல்லாரும் கட்டாயமாக தங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் உங்கள் ஏரியாவில் பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்தால், பைப்டு நேச்சுரல் கேஸ் குழாய் மூலமாக வரும் கேஸ் வசதி இருந்தால் உடனே சிலிண்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு மாறியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, இனிமேல் கேஸ் புக் பண்ணால் வரக்கூடிய அந்த 4 டிஜிட் ஓடிபியை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் சாப்பாடு விலையும் இனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட போகுது. உங்கள் ஏரியாவில் இப்போ கேஸ் புக் பண்ணால் எத்தனை நாள் கழித்து வீட்டுக்கு வருது? உங்கள் ஏரியாவில் ஹோட்டல்ஸில் சாப்பாடு விலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பீஸ்.